நான் ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட சேர்ந்து சதி செஞ்சா இதுவரைக்கும் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் இழக்க தயாராக இருக்கேன். அவள் மெதுவாக சொன்னாலும் ஹரிஷால் இதை மிகவும் தெளிவாக கேட்க முடிந்தது. அதன் பிறகு 2 பேரும் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருக்க கடைசியாக ஹரிஷ் ஒரு நீண்ட பெரு மூச்சை விட்டான். நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நதியா மேம், நீங்கள் ஏன் எல்லாத்தையும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க என்று கேட்டான். நதியா அதற்கு பதில் பேசாமல் இருக்க, ரேடியன்ஸில் சேர்ந்தா உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும்னு நான் தான் சொன்னேன். அதை நம்பி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதுவே எனக்கு போதும். ஒரு சிறிய புன்னகையுடன் சொன்ன ஹரிஷ் அதன் பிறகு நதியாவுடன் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். ஆனால் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றி எந்த விஷயத்தையும் அவன் அந்த பேச்சில் கொண்டு வரவில்லை. பேச்சுக்கு இடையில் நதியா அவனை தயக்கத்துடன் பார்க்க, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்று கேட்டான் ஹரிஷ். ஆமாம் என்று தலையை ஆட்டியவள், நான் வந்ததிலிருந்து இந்த அமைப்போட ஹெட் கௌஷிக் ராம்குமாரை பார்க்கல, அதான் அவரை எப்போ பார்க்க முடியும்னு கேட்கலான்னு நினச்சேன். அப்புறம் இங்கே உனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கும் போல, நீ இந்த அமைப்பில் என்னவா இருக்க? அவ்வளவு நேரம் இருந்த தயக்கத்தை விட்டு நதியா கேட்டு விட்டாள். அதுவா, கௌஷிக் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் இந்த அமைப்பில் எதுவாகவும் இல்லை. கௌஷிக்கோட ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவன் இல்லாதப்போ இவங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கேன், அவ்வளவுதான். ஹரிஷ் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இதை சொல்ல நதியாவும் உண்மை என்றே நம்பினாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நதியாவுடன் பேசிக்கொண்டு இருந்த ஹரிஷ் ஒரு வழியாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். அதை பார்த்த ஸ்ரீதர் அவனிடம் வேகமாக ஓடி வந்து கேசவன் தங்கியிருந்த ரூமுக்கு அழைத்துச் சென்றான். நேரம் கிட்டத்தட்ட நள்ளிரவை நெருங்கியிருக்க அந்த நேரத்திலும் கேசவன் சோர்வாக உணரவில்லை. ஹரிஷ் வந்திருப்பதாக ஸ்ரீதர் சொன்னதால் அவனை சந்திப்பதற்காக ஆர்வத்துடன் காத்திருந்தார். தயவு செஞ்சு நான் லேட்டாக வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரேடியன்ஸுக்கு வந்தேன். உங்களை இந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க விடாமல் தொந்தரவு பண்ணதுக்கு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹரிஷ் மிகவும் மரியாதையுடன் பேசினான். அவன் பேசியதை கேட்டு மலர்ந்த முகத்துடன் அவனை பார்த்த கேசவன், ஹரிஷ், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் எந்த அவசியமும் இல்லை. உனக்கும் என்ன மாதிரி வயசாகும்போது இதே மாதிரி தூக்கம் வராமல் தான் உட்கார்ந்துருப்ப என்று சிரித்துக்கொண்டே கிண்டலாக பதில் சொன்னார். ஓ, அப்போ நீங்கள் தூக்கம் வராமல் தான் முழிச்சிட்டு இருக்கீங்களா? நான் கூட எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களோன்னு தப்பாக நினச்சிட்டேன். ஹரிஷும் பதிலுக்கு அவரை கேலி செய்தான். அதன் பிறகு இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்து கொள்ள கேசவனை பார்த்த ஹரிஷ், இங்கே காரணம் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டீங்க, அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். அது நம்மளோட சுப்ரீம் கமாண்டர் ஒரு லெட்டர் எழுதி அதை தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் என்ற கேசவன் மேலும் அவனிடம் ஏதோ சொல்ல விரும்பினார். ஆனால் அதை தொடர தயங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தார். சுப்ரீம் கமாண்டர் கிட்ட இருந்து எனக்கு லெட்டரா? அவர் ஏன் எனக்கு எழுதணும்? சமீபத்தில் கூட 2 டைம் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேனே. ஹரிஷ் ஆச்சரியத்துடன் புருவங்களை உயர்த்தினான். விக்டரின் பதவியை வைத்து பேசியதால் ஹரிஷ் அதற்கான மரியாதையை கொடுத்தான். எதற்காக விக்டர் ஃபோனில் சொல்லாமல் லெட்டர் எழுதி கொடுத்தான் என்ற விஷயம் அப்போதும் ஹரிஷுக்கு புரியவில்லை. அவனுடைய குழப்பத்தை உணர்ந்த கேசவன், உண்மையை சொல்லணும்னா இந்த லெட்டரை ரேடியன்ஸோட ஹெட் கௌஷிக் ராம்குமாருக்கு தான் சுப்ரீம் கமாண்டர் எழுதினார். ஆனால் அவர் இப்போதைக்கு இங்கே வர்ற மாதிரி தெரியல. நானும் ரொம்ப நாள் இங்கே காத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்பலான்னு நினச்சேன் என்று சொல்லிக்கொண்டே ஹரிஷை ஆழமாக பார்த்தார். இப்போதும் அவனுடைய முகத்தில் ஆச்சரியக்குறி தெரிந்ததை தவிர எந்தவித அதிர்ச்சியும் தென்படவில்லை. ஒருவேளை தன்னுடைய சந்தேகம் தவறாக இருக்குமோ என்று கேசவனுக்கே தோன்ற ஆரம்பித்தது. அப்படின்னா இந்த லெட்டரை நான் பிரித்து படிக்கக்கூடாது. என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க, நான் கண்டிப்பாக ரேடியன்ஸோட ஹெட்டுக்கிட்ட அதை பத்திரமா சேர்த்துட்றேன். சரி, அப்படி என்ன இதில் எழுதியிருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவர் போட்ட தூண்டிலை பிடுங்கிய ஹரிஷ் மீண்டும் அவரிடமே வீசினான். உண்மையாகவே அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் சுப்ரீம் கமாண்டர் எதை நினச்சி அந்த லெட்டரை எழுதினாருங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். அது என்னன்னா என்று அவரை இழுக்க ஹரிஷ் கேள்வியாய் புருவத்தை உயர்த்தியபடி அவரை பார்த்தான். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேசவன் கேட்க, தாராளமாக கேளுங்க என்றான் ஹரிஷ். நீ மிரியட்ஸ் அமைப்பை விட்டுட்டு ரேடியன்ஸில் சேர்ந்துட்டியா என பட்டென்று அவர் கேட்க, ஹரிஷ் உடனே அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. ரேடியன்ஸுக்கு வந்த ஹரிஷை சந்தித்து பேசிய கேசவன், நீ உண்மையிலேயே ரேடியன்ஸில் சேர்ந்துட்டியா என்று கேட்கவும் ஹரிஷ் அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லவில்லை. மாறாக அவரை நேராக பார்த்து, ஏன் இப்படி கேட்குறீங்க? நான் எதுக்காக ரேடியன்ஸில் சேரணும் என பதில் கேள்வி கேட்டான். அவனுடைய கூரிய பார்வையில் ஒரு நிமிடம் தடுமாறிய கேசவன் சட்டென்று சுதாரித்து
தந்திரமாக பதில் சொன்னார். அது நீ ஒரு டேலண்டான ஆள் ஹரிஷ். நீ எங்கே போனாலும் ஜெயிக்க முடியும். அதனால் எந்த அமைப்புலையும் உன்னை சேர்த்துக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதோட உனக்கு நல்ல பதவியும் கொடுப்பாங்க. அதான் ரேடியன்ஸ் நம்ம அமைப்பில் உனக்கு கொடுக்காத பெரிய பதவியை கொடுத்துருக்காங்களோன்னு யோசித்தேன், வேற ஒன்றும் இல்லை என்று முதலில் அவனை உயர்த்தி வைத்து பேசியவர் பின்பு முகத்தை அப்படியே சோகமாக மாற்றிக்கொண்டு, ஆனால் ஒரு அமைப்பை இன்னொரு அமைப்பு கிட்ட காட்டி கொடுக்கறது ரொம்ப கேவலமான செயலுங்கிறத நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீ அப்படி ஒரு பாதையை செலக்ட் பண்ணவே கூடாது என்று அறிவுரை கூறுவது போல எச்சரிக்கை செய்தார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஹரிஷ் ரேடியன்ஸுடன் தொடர்பில் இருப்பது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இருந்தாலும் அதை நேரடியாக சொல்ல முடியாமல் இவ்வாறு பேசினார். அவர் ஹரிஷை இந்த அளவிற்கு எதிர்பார்ப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. மிரியட்ஸின் சக்தி வாய்ந்த நபராக இருந்த முன்னாள் சுப்ரீம் கமாண்டர் காலமாகிவிட்டார். விக்டர் என்னதான் திறமையானவன் என்றாலும் அவனுடைய ஆற்றல் தளம் இப்போது அவன் ஏற்றிருக்கும் சுப்ரீம் கமாண்டர் பதவிக்கு போதுமானதாக இல்லை. மிரியட்ஸ் அமைப்பில் விக்டருக்கு அடுத்து அதிக ஆற்றல் கொண்ட நபராக மில்டன் இருந்தான். ஆனாலும் அவன் சுப்ரீம் கமாண்டருக்கு ஆலோசனைகள் வழங்கவும் திட்டங்களை தீட்டவும் அதிக நேரங்கள் செலவிட்டதால் மிரியட்ஸின் மெம்பர்களை பாதுகாக்கும் விஷயத்தில் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் விக்டருக்கு தோளோடு தோளாக நின்று உதவும் அளவிற்கு சக்தி வாய்ந்த நபராக அவர் நினைப்பது இப்போதைக்கு ஹரிஷை மட்டும்தான். அதிலும் மிக முக்கியமாக ஹரிஷ் இன்னும் இளமையாக இருந்தான். ஆனால் அவன் நம்பவே முடியாத அளவிற்கு வலிமையோடு திகழ்ந்தான். எதிர்காலத்தில் அவன் பெரிய அளவிற்கு முன்னேற முடியும் என்று கேசவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அப்படி அவன் வளரும்போது அவனுடன் இருக்கும் மிரியட்ஸ் அமைப்பும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். எந்த ஒரு நிறுவனமும் வளர விரும்பினால் அவர்களை வழிநடத்துவதற்கு ஹரிஷ் போன்ற சக்தி வாய்ந்த ஒரு நபர் வேண்டும். கேசவனின் பார்வையில் ஹரிஷ் மிரியட்ஸ்க்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்க அவர் தயாராக இல்லை. இதையெல்லாம் நினைத்து கேசவன் யோசனையில் மூழ்கியிருக்க அவனை அழைத்த ஹரிஷ், விக்டர் எழுதின இந்த லெட்டருக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அது நீயும் நம்ம சுப்ரீம் கமாண்டரும் உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் சமீபத்தில் உன்னை பற்றி எங்களுக்கு ஒரு தப்பான நியூஸ் கிடைச்சது. அது என்னன்னா என்று இழுத்த கேசவன் ஹரிஷ் கையை கட்டி கொண்டு அவனையே பார்க்கவும், ஹெர்பல் டேப்லெட்ஸுக்காக நீ மிரியட்ஸ்க்கு துரோகம் பண்ணிட்டு ரேடியன்ஸ் கூட சேர்ந்துட்டேன்னு நம்ம அமைப்பில் இருக்கிற சிலரே ரூமர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக தான் நம்ம சுப்ரீம் கமாண்டர் இந்த லெட்டரை எழுதி கொடுத்தாரு என்று தான் வந்த விஷயத்தை ஒரு வழியாக போட்டு உடைத்தார் கேசவன். அதை கேட்டு முகத்தை சுளித்த ஹரிஷ், அப்படின்னா அதை பற்றி துப்பு துலக்க தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ தான் நேர்லேயே பார்த்துட்டீங்களே, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன என்று அவரிடமே கேட்டான். மேலோட்டமாக பார்க்க அவன் நிதானமாக தெரிந்தாலும் உள்ளே அவனுடைய உணர்ச்சிகள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருந்தது. அவன் முதலில் ரேடியன்ஸை உருவாக்கிய போது பாரி உட்பட 5 உடன்பிறப்புகளை தவிர ஸ்ரீதருக்கு மட்டும்தான் அவனுடைய உண்மையான அடையாளம் தெரியும். அதன் பிறகு செந்தில் இணைய அவனும் ஹரிஷை பற்றி அறிந்து கொண்டான். இவர்கள் 7 பேரை தவிர வெளியாட்களில் புனித் மட்டுமே இந்த ரகசியத்தை அறிவான். ஆனால் அவன் அதை எந்த காலத்திலும் வெளியில் சொல்ல முடியாதபடி அவன் கற்றுக்கொண்ட வித்தைகளின் மீது சத்தியம் வாங்கியிருந்தார்கள். மற்றபடி தன் மனைவியான சந்தனாவிடமும் ஜீவா, தீபக் உட்பட உயிர் தோழர்களிடமும் கூட இந்த விஷயத்தை ஹரிஷ் மறைத்தே வைத்திருந்தான். அது கூட அவர்களின் பாதுகாப்பு கருதிதான். ரேடியன்ஸின் மற்ற மெம்பர்களை பொறுத்தவரை ஹரிஷ் அங்கே ஒரு உயர் அதிகாரி, தங்களுடைய தலைவரான கௌஷிக் ராம்குமாரின் நண்பன். அதனால் அதற்குரிய மரியாதை அவனுக்கு கொடுத்தார்கள். ஹரிஷின் நிழல்தான் கௌஷிக் ராம்குமார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்போது வரை ஹரிஷ் தான் கௌஷிக் ராம்குமார் என்ற விஷயம் கேசவனுக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் அவர் கேட்ட விதத்திலிருந்தே அவருக்கு லேசாக ஏதோ சந்தேகம் வந்திருப்பதை உணர்ந்த ஹரிஷ் அதை முளையிலேயே கிள்ளி எறிய தீர்மானித்தான். தன்னுடைய கேள்விக்கு இன்னும் கேசவன் பதில் சொல்லாமல் இருப்பதை பார்த்தவன், நீங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கேசவன் சார். நான் ரேடியன்ஸில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தாலும் நான் இன்னும் இந்த அமைப்பில் சேரலாம் இல்லை. கேசவனின் குழப்பமான முகத்தை பார்த்து ஒரு போலியான சிரிப்புடன் கூறினான் ஹரிஷ். இந்த அமைப்போட தலைவர் கௌஷிக் ராம்குமாரும் நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். விக்டர் மாதிரியே இவரும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் ரேடியன்ஸை உருவாக்கினப்போ அது ஸ்டடி ஆகிற வரைக்கும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இந்த அமைப்பு சரியான பாதையில் போகும்போது நான் இதிலிருந்து விலகிடுவேன். ஹரிஷ் அவருக்கு திருப்தியாகும் வகையில் பதில் சொல்ல கேசவனின் முகத்தில் பளிச்சென்ற வெளிச்சம் வந்தது. ஹரிஷ் ஆளுக்கு தகுந்தவாறு தன்னுடைய பதிலை மாற்றிக்கொள்ள நதியாவும் சரி கேசவனும் சரி அவன் சொன்னதை அப்படியே நம்பிவிட்டார்கள். அப்படியா விஷயம்? மிரியட்ஸில் இருக்கிற சிலர் வேணும்னே தேவையில்லாமல் வதந்திகளை கிளப்புறாங்கன்னு தோணுது. அவங்க வீணா உன் மேலே பழி போடுறாங்க. அதை யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சு பெருசாக தண்டனை கொடுக்கணும். கேசவன் கோபமாக பேச
அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கேர் பண்ணிக்காதீங்க கேசவன் சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் தலையாட்டினான். அப்புறம் கேசவன் சார், உங்களுக்கு இந்த விஷயம் இன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு சுப்ரீம் கமாண்டர் எனக்கு கூப்பிட்டுருந்தாரு. யூனியனை அட்டாக் பண்ணுற பிளானை அவர் கைவிட்டுட்டார். ஏன்னா அண்டர் கிரவுண்டில் மறைஞ்சிட்டு இருந்த பினாக்கல் அமைப்பு இப்போ வெளியே வந்து அவங்களோட படையெடுப்பை தொடங்கியிருக்காங்க. அதனால் எல்லா அமைப்புகளும் இப்போ இந்த பிரச்சனையில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிரியட்ஸில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து லாமா தீவில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸை தற்காலிகமாக இடமாற்ற முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாரையும் சென்னை, மும்பை, நியூயார்க்னு பிரித்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் மிரியட்ஸில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை பற்றி அவருக்கு எடுத்து கூற கேசவன் அதையெல்லாம் கவனத்துடன் கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் திருப்திகரமாக இல்லை என்பதால் சத்யனும் நாதனும் யோசனையுடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் கேட்ட நாதன் சோஃபாவில் சாய்ந்து சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்டார். அதான் எனக்கும் புரியல சார். கிட்டத்தட்ட 80 அமைப்புகள் இங்கே வந்திருக்காங்க. அதில் பாதி அமைப்புகள் ரொம்ப சின்ன சின்ன குழுக்கள் தான். சொல்லப்போனால் அவங்க மட்டும்தான் நம்மளோட திட்டத்துக்கு ஓகே சொன்னாங்க. அதுலேயும் சில பேர் நம்ம ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவங்க. மற்ற யாருமே நம்ம திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலை. சத்யன் கவலையுடன் சொல்ல, இப்படியே போச்சுன்னா பினாக்கில் நம்மளால் தோற்கடிக்க முடியும்னு எனக்கு தோணலை என்றார் நாதன். அவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாத சத்யன், மற்ற அமைப்புகள் நம்மளோட சேர விரும்பலைன்னா அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் சார்? எனக்கும் அதை நினச்சா கவலையாக தான் இருக்குது என்றார். அதுவும் சரிதான். நாம் ஒரு குதிரையை தண்ணிக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போக தான் முடியும், அதை குடிக்க வைக்கலாம் முடியாது. அப்படி நாம் வலுக்கட்டாயமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டிகிட்டு போனாலும் பினாக்களுக்கு எதிராக போர் நடக்கும்போது அனுராதா ஸ்டேஜில் ஏறினார். ஒரு பெரிய சிரிப்புடன் அவர் பேச ஆரம்பித்தார். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ சந்தனா தியானா மீடியா கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த பிஸ்னஸ் டீலிங்கோட சீக்ரெட்டை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறா. சந்தனா, ஸ்டேஜுக்கு வாமா. நீ எப்படி அதை சாதிச்சேன்னு எங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லு. அதை பற்றி தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் என்றார். எல்லோருடைய பார்வையும் இப்பொழுது சந்தனாவின் மீது இருக்க பதட்டத்துடன் எழுந்து நின்றவள் ஸ்டேஜுக்கு செல்லவில்லை. நின்ற இடத்திலிருந்தே ஒரு கூச்சத்துடன் பாட்டியை பார்த்து அவள் பேச தயாரானாள். அதில் சீக்ரெட்டெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி. நான் போன அன்னைக்கு கம்பெனியோட சிஇஓவை பார்க்க முடியல. அவரோட பர்சனல் செக்ரட்டரி தான் எல்லா டீலிங்ஸையும் பேசி முடிச்சு என்கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்கிட்டாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப அநியாயம். நான் தியானா மீடியாவுக்கு போனப்போ அந்த சிஇஓ பேட் மூடில் இருந்திருக்கலாம், அதனால என்னை வெளியே போக சொல்லியிருக்கலாம். செகண்ட் டைம் சந்தனா போனப்போ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல நாம் எவ்வளோ சின்சியராக இருக்கோன்னு அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் நமக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருப்பாரு. அதன் பிறகு சந்தனாவை அலட்சியமாக பார்த்தவன், எனக்கு அப்புறம் யார் போயிருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக் சொல்கிறது சரிதான். சந்தனா, நீ அந்த கான்ட்ராக்டை ரொம்ப ஈஸியாக வாங்கிட்ட. பட் அதுக்கு காரணம் நீ இல்லை, கார்த்திக்கும் இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டான். ஹரிஷின் கூர்மையான கண்கள் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. கார்த்திக் எந்த அளவிற்கு சந்தனாவை தான் ஹர்ட் செய்கிறோமோ அதைவிட பல மடங்காக தனக்கு திரும்ப கிடைக்கும் என்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருந்தான். இந்த பிஸ்னஸுக்கும் எங்க குடும்பத்துக்கும் கிடைச்ச பெரிய சொத்து நீ. எல்லாத்தையும் ஒன்ன நம்பி விடுறேன். நீ கண்டிப்பா அது பெரிய லெவலுக்கு கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியும். அனுராதா அவனை புகழ்ந்து தள்ளினார். அனுராதா பாட்டி கார்த்திகை மட்டுமே பாராட்டுவதைக் கண்டு சந்தனா நொந்து போனாள். இந்த சக்சஸ் பார்ட்டி சந்தனாவிற்கு சொந்தமானது. ஆனால் பாட்டியின் தயவால் கார்த்திக் அந்த பார்ட்டியின் ஸ்டார் ஆகிவிட்டான். சந்தனாவிற்கு உள்ளே வலித்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு முடிந்தவரை சிரித்த முகமாக அமர்ந்திருந்தாள். கார்த்திக் அந்த நாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டான். இன்னைக்கு என்னோட ட்ரீட், உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு குடிங்க, நான் பில் பே பண்றேன் என்றான். அதன் பிறகு அங்கிருந்த வெயிட்டரை அழைத்த அவன், வெயிட்டர், உங்க ஹோட்டல்ல இருக்கிற பெஸ்ட் வைனை கொண்டு வந்து ஒவ்வொரு டேபிளையும் வைங்க. நான் சொல்றது புரியுதுல? உங்ககிட்ட இருக்கிறதுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வைனை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் என்று ஆர்டர் போட்டான். கார்த்திக் போடும் ஆட்டத்தை எல்லாம் ஹரிஷ் தன் டேபிளில் அமர்ந்து கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய உதடுகளில் ஒரு கேலி சிரிப்பு தெரிந்தது. மாட்னடா மகனே, உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க என்ன செய்யலாம்னு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் அதுக்கான சான்ஸை நீயே உருவாக்கி கொடுக்குற. ஆட்டம் ஆடுற. தி கிரேட் தியானா மீடியாவோட நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம். இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவனுடைய கண்கள் மங்கலாக தெரிந்தது. தன்னுடைய பர்ஸில் இருந்து ஒரு கார்டை எடுத்தவன் வெயிட்டரை அழைத்து, பில் கட்டுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹரிஷ், உங்ககிட்ட காசு இருக்கா? நீ சாப்பிட்டதுக்கு உன்னால பே பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. அப்புறம் இன்னும் செலவுக்கு உன் பொண்டாடி கிட்ட தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கியா என்று மோசமாக பேசினான். கார்த்திக் சார், ஐம் வெரி சாரி. இந்த கார்டில் இன்னைக்கு நைட்டுக்கான பில் மொத்தத்தையும் பே பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் இல்லை என்றார். என்ன விளையாடுறீங்களா? இந்த கார்டோட லிமிட் என்னன்னு தெரியுமா?
கிட்டத்தட்ட 85 lakhs. இன்னைக்கு நைட்டுக்கான பில்லை பே பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் பத்தாதுன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறீங்களா? சாரி சார், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். இன்னைக்கு உங்களோட பில் அமௌண்ட் 1,75,00,000 என்றார். அதை கேட்டு கார்த்திக்கிற்கு ஹார்ட் அட்டாக் வராதது உண்மையில் அதிசயம்தான். வாட், 1 crore? 1 night டின்னருக்கா? அப்படின்னா நாங்கள் கோல்டு பிஸ்கட்டையா சாப்பிட்டோம் என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அவ்வளவு நேரம் இருந்த போதையெல்லாம் ஒரே நிமிடத்தில் தெளிந்திருந்தது. நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? முதல்ல உங்க மேனேஜரை வர சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று கத்தினான். தன்னுடைய இருக்கையை விட்டு எழாமல் அமர்ந்திருந்த ஹரிஷ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்தான். இங்க என்ன பிரச்சனை? திடீரென்று ஒரு குரல் கேட்கவும் அங்கிருந்த எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். தீபக் ரவிச்சந்திரன் அந்த ஹோட்டலில் ஓனர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெருந்தலைகளில் அவனும் ஒருவன். அதனால்தான் பாட்டி இந்த பிரச்சனையை அதற்கு மேல் சிக்கலாக்க விரும்பவில்லை. தீபக்கை பார்த்தவுடன் கார்த்திக் சுயநினைவுக்கு வந்தான். அவன் கைகள் நடுங்க அவசரமாக மேனேஜரின் சட்டையில் இருந்து கையை எடுத்தவன் அதன் சுருக்கங்களை நீவி விட்டான். தங்களுடைய ஓனர் வந்தவுடன் கூடுதல் தைரியம் பெற்ற அந்த மேனேஜர், அனுராதா மேடத்தோட ஃபேமிலிங்கிறதுனால தான் நீங்க கேட்டதும் பெஸ்டான ஒன்றை நாங்கள் கொடுத்தோம். நீங்க பணம் கொடுக்காம இப்படி பிரச்சனை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல என்று கிண்டலாக கூறினார். அந்த ஏசியிலும் கார்த்திக்கிற்கு வேர்த்து ஊற்றியது. இப்போ என்ன உங்களுக்கு? அந்த பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும், அவ்வளவுதானே? அப்படி கொடுக்காமலாம் நாங்கள் எங்கேயும் ஓடிட மாட்டோம் என்றவன் திரும்பி பாட்டியை பரிதாபமாக பார்த்தான். பாட்டி ப்ளீஸ் என்று அவன் கெஞ்சலாக கேட்க ஒரு பெரு மூச்சை விட்ட அனுராதா தீபக்கை திரும்பி பார்த்தார். இப்போ நடந்தது எங்களோட தப்பு தான், நாங்கள் உடனே பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம் என்றார். அதன் பிறகு தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்த அவர், கார்த்திக்கே மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணட்டோன்னு நம்ம அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் 2 lakhs தாங்க, மிச்சத்தை நானும் கார்த்திக்கும் பே பண்ணிக்கிறோம் என்றார். எல்லோரும் சரி என்று தலையாட்டினார்கள். அதை தவிர அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. அவ்வளவு நடந்த பிறகும் கொஞ்சம் கூட திருந்தாத ஜென்மமான கார்த்திக் சந்தனாவை பார்த்து, ஏன் சந்தனா அப்செட்டா தெரியுற? உங்ககிட்ட 2 lakhs கூட இல்லையா? அப்புறம் என்ன தைரியத்தில் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்த என்று கேட்டான். கார்த்திக்கின் மோசமான பேச்சால் அங்கிருந்த எல்லோரும் தன்னையே பார்ப்பதை கவனித்து சந்தனா கூனி கூறுகி நின்றாள். வார்த்தை அளந்து பேசு கார்த்திக், எங்க கிட்ட அந்த அமௌண்ட் இல்லைன்னு உங்ககிட்ட வந்து சொன்னோமா? அதெல்லாம் தேவையான அளவு எங்க கிட்ட அமௌண்ட் இருக்கு, நீ போய் உன்னோட பிரச்சனையை சரி பண்ற வழி பாரு. ஹரிஷின் கம்பீரமான குரல் இந்த பார்ட்டி ஹால் முழுவதும் எதிரொலித்தது. ஹரிஷ் அந்த ஹோட்டல் ஓனர் தீபக்கிற்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தான். அதனால் அவர் அவனை கவனிக்கவில்லை. இப்போது ஹரிஷின் வாய்ஸை கேட்டவுடன் அவருடைய முகத்தில் ஒரு சர்ப்ரைஸான ரியாக்ஷன் தெரிந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தீபக் மிக மெதுவான குரலில் கேட்டார். அவருடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது. மற்றவர்களுக்கு அந்த வித்தியாசம் புரியாவிட்டாலும் ஹரிஷுக்கு தெரிந்தது. ஆனாலும் அவன் திரும்பாமலேயே இருந்தான். தீபக் திடீரென்று ஹரிஷின் மீது இன்ட்ரெஸ்ட் காட்டுவதை பார்த்த கார்த்திக், ஹரிஷ் பேசியது அவரை காயப்படுத்தி விட்டது என்று தப்பாக கணக்கு போட்டான். தீபக் ப்ளீஸ், நீங்க கோபப்படாதீங்க, இவன் எங்க ஃபேமிலி மெம்பர் கூட கிடையாது, எங்க ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான், அவ்வளவுதான். உங்களுக்கு அவனை பிடிக்கலனா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்றான். அதை கேட்டு தீபக் அவனை வெறுப்பாக பார்த்து கொண்டிருந்த போதே ஹரிஷ் எழுந்து தீபக்கை பார்த்து அமைதியாக திரும்பி நின்றான். அவனை பார்த்தவுடன் தீபக்கின் முகத்தில் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு போராட்டம் நடந்தது. வேகமாக ஓடி சென்று ஹரிஷை கட்டி அணைத்தவர், இது நிஜமாவே நீங்க தானா? என்னால நம்பவே முடியல, எப்படி இருக்கீங்க பாஸ் என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் கேட்டார். ஹரிஷை பார்த்த தீபக்கின் முகத்தில் ஒரு பியூரான ஹாப்பினஸ் தெரிந்தது. உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு, எப்படி இருக்கீங்க பாஸ்? ஹரிஷை கட்டி பிடித்துக் கொண்டு தீபக் உணர்ச்சி வசப்பட்ட காட்சியை அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். பாஸ்? ஹரிஷ் தீபக்கோட முதலாளியா? எல்லோருக்கும் இந்த ஒரு கேள்விதான் எழுந்தது. நான் இனிமே உன்னோட பாஸ் இல்ல தீபக், என்ன ஹரிஷ்னே கூப்பிடு என்று கூறிய ஹரிஷ் தீபக்கின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். வாழ்க்கை உண்மையில் அதிசயங்களால் நிறைந்தது. தீபக் உள்ளே வரும்போதே ஹரிஷ் அவனை பார்த்து விட்டான். அவனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியவில்லை. அதனால்தான் அவனை நேராக சந்திக்காமல் திரும்பி உட்கார்ந்திருந்தான். ஆனால் கெட்ட எண்ணத்துடன் கார்த்திக் செய்த செயல் இருவரையும் நேருக்கு நேர் பார்க்க வைத்து விட்டது. அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருந்தது. 7-8 வருடங்களுக்கு முன்பு ஹரிஷ் டீனேஜில் இருந்த பொழுது தீபக்கின் உயிரை காப்பாற்றியிருந்தான். அந்த நேரத்தில் தீபக் இவ்வளவு பெரிய பணக்காரன் எல்லாம் இல்லை. அவனுக்கு சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபடும் கிரிமினல்களோடு தொடர்பு இருந்ததால் சில எதிரிகளும் உருவாகி இருந்தனர். ஹரிஷ் முதல் முறையாக தீபக்கை பார்த்தபோது சில ரவுடிகள் சேர்ந்து அவனை உயிர் போகும் அளவிற்கு அடித்துக் கொண்டிருந்தனர். எப்பொழுதும் தன்னுடைய 2 பாடிகார்டுகளுடன் வலம் வரும் ஹரிஷ் மட்டும் அப்பொழுது எதேச்சையாக அந்த பக்கம் வரவில்லை என்றால் அன்றைக்கே தீபக் இறந்திருப்பான். இன்றைக்கு இவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலின் ஓனராக அவன் உருவாகி இருக்க மாட்டான். ஹரிஷ் அவன் உயிரை காப்பாற்றிய பிறகு இருவரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகத் தொடங்கி இருந்தனர். அப்பொழுது தீபக் தன்னுடைய பழைய மோசமான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனிடம் தேவையான பணம் இல்லை. ஹரிஷ் தான் அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் தந்து உதவினான். அந்த பணத்திற்கு ஈடாக அவன் தீபக்கிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை.
ஹரிஷின் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அதை சும்மா தூக்கி கொடுத்து விட யாருக்கும் மனம் வந்து விடாது. ஹரிஷ் அதை மிகச் சாதாரணமாக செய்தான். ஹரிஷ் தீபக்கை பார்க்காத இந்த 6-7 வருடங்களில் அவன் அடைந்திருக்கும் உயரம் உண்மையிலேயே ஹரிஷை அதிர்ச்சி அடைய செய்தது. தீபக் ஹரிஷிடமிருந்து பணம் கிடைத்த பிறகு தன்னுடைய பழைய கெட்ட சகவாசங்கள் அனைத்தையும் கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தான். முக்கியமாக தன்னுடைய எதிரிகளிடமிருந்து விலகி வாழ்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்த அவன் தனி ஆளாக இங்கே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான். அவனுடைய ஹார்ட் ஒர்க்கின் பலனாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டலை கட்டியுள்ளான். தீபக் உண்மையில் இதற்காக ஹரிஷிடம் தேங்க்ஸ் சொல்ல விரும்பினான். இப்பொழுது இத்தனை வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்திக்கின்றனர். ஹரிஷ் அவனுக்காக செய்த அத்தனையையும் யோசித்து பார்த்த தீபக், பழைய பழக்கத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம் பாஸ் என்றான். அவர்கள் இருவரும் பழைய கதைகளை பேசுவதில் பிஸியாக இருக்க சுற்றியிருந்த அனைவரும் இன்னும் அந்த ஷாக்கில் இருந்து மீள முடியாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். அனுராதா ஃபேமிலியை பொறுத்தவரை ஒன்றுக்கும் உதவாத ஹரிஷை சென்னையின் பவர்ஃபுல்லான ஆட்களில் ஒருவனான தீபக் பாஸ் என்று அழைத்ததே பெரிய அதிர்ச்சிதான். அவர்கள் இருவருக்கும் எப்படி ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்கும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஓகே தீபக், வெயிட்டர் இங்க கொஞ்சம் கூப்பிட்டேனா, எங்களோட 2 டேபிள் பில்லான 4 lakhs நான் பே பண்ணிடுறேன். பாக்கெட்டில் இருந்து கார்டை எடுத்த ஹரிஷ் தன்னுடைய ஃப்ரெண்டிடம் கேட்டான். அதை கேட்டு வேகமாக மறுத்து தலையாட்டிய தீபக், பாஸ் என்ன பாஸ், உங்ககிட்ட போய் நான் பில் வாங்குவேனா, நீ முதல்ல அந்த கார்டை உள்ள வைங்க என்றான். பின்பு மேனேஜரிடம் திரும்பிய தீபக், இவரோட பில்லை மொத்தமா லெஸ் பண்ணிருங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல அவர் என்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்று உத்தரவிட்டான். தீபக்கையே கொஞ்ச நேரம் உற்று பார்த்த ஹரிஷ் ஏதோ பேசுவதற்காக வாயை திறக்க தீபக் அதை புரிந்து கொண்டான். பாஸ், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு புரியுது, வேணா இப்படி பண்ணலாமா, உங்களுக்கு நான் 50% டிஸ்கவுண்ட் தரேன், இது நீங்க கண்டிப்பா வேணாம்னு சொல்லக்கூடாது என்று கேட்க ஹரிஷால் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை. அவன் அமைதியாக நின்றான். மேனேஜர், இவரோட பில் அமௌண்ட்ல 50% லெஸ் பண்ணி நியூ பில் எடுத்துட்டு வாங்க என்று தீபக் கூற, தீபக் சார், எங்களோட ஹரிஷ் மாப்பிள்ள உங்களோட ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எல்லா பில்லையும் சேர்த்து மொத்தமாக கட்டுற பட்சத்தில் எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குமா என்று கண்களில் பேராசை மின்ன கேட்டார். தீபக் பாட்டியை பார்த்து அமைதியாக சிரித்தான். எனக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசை அனுராதா மேடம், ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களோட பேரன் உங்கள் ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர்றது, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பில்லை தனியாக பே பண்ணி தான் ஆகணும் என்று அந்த ஃபேமிலி என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கூறினான் தீபக். அதை கேட்டு அனுராதாவின் முகம் உறைந்தது. தீபக் அவர்களுக்கு டிஸ்கவுண்ட் தரப்போவதில்லை என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. இந்த கார்த்திக் இன்னைக்கு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிட்டான். முதல் முறையாக கார்த்திக்கை வெறுப்பாக பார்த்தார் அனுராதா. பாட்டியின் கோபத்தை உணர்ந்த கார்த்திக் தலையை குனிந்தான். ஹரிஷ் மேனேஜர் கொண்டு வந்த பில்லை வாங்கி பார்த்தான். டிஸ்கவுண்டிற்கு பிறகு அது 2 lakhs இருந்தது. அதை எட்டி பார்த்த கார்த்திக், ஹரிஷ் 2 டேபிள் பில்லையும் கட்டுறேன்னு இவ்வளோ நேரம் என்னமோ சொன்ன, ரொம்ப ஓவரா சீன் போட்ட, இப்ப மாட்டிக்கிட்டியா, இப்போ இவ்வளோ காசுக்கு நீ எங்க போவ, இந்த பில்லை நீ எப்படி பே பண்ற நானும் பாக்குறேன் என்று நக்கலாக கூறினான். தீபக் ஹரிஷிற்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து விட்டு அவனுக்கு தர மறுத்தது கார்த்திக்கிற்கு வயிற்றெரிச்சலை கிளப்பி விட்டு இருந்தது. அந்த காண்டை ஹரிஷின் மீது காட்டினான். பின்பு தன் கையில் இருந்த பேங்க் கார்டை அந்த மேனேஜரிடம் கொடுத்தான். ஒரு நிமிஷம் சார் என்று அந்த கார்டை வாங்கி தன்னிடம் இருந்த ஸ்வைப் மிஷினில் தேய்த்தார் மேனேஜர். ஹரிஷின் சாதாரண ஏடிஎம் கார்டை பார்த்த கார்த்திக், எனக்கு தெரிஞ்சு எந்த வேலைக்குமே உருப்படியா போகாத நீ எப்படி இவ்வளவு அமௌண்ட் வச்சிருப்ப, சீன் போடுறதுலயே ஒரு நியாயம் வேண்டாமா என்றான். கார்த்திக் சொல்றது சரிதான், இப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர் சாரி சார் கார்டில் பேலன்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லுவாரு பாரு, நான் வேணா பெட் கட்டுறேன். பாஸ்வேர்டுக்காக ஹரிஷிடம் மிஷினை நீட்டிய மேனேஜர் அடுத்த சில நொடிகளில் பே செய்யப்பட்டு விட்டதாக அந்த பில்லையும் கார்டையும் தேங்க்யூ சார் என்று கூறிக்கொண்டே அவரிடம் கொடுத்தார். என்ன, டிரான்சாக்ஷன் முடிஞ்சதா, இது எப்படி நடந்துச்சு? அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் கன்ஃபியூஷன் தெரிந்தது. இவ்வளவு நாள் வீட்டோடு மாப்பிள்ளையாக மட்டும் அவர்களுக்கு அறிமுகமாகி இருந்த ஹரிஷ் இன்றைக்கு ஒரு புரியாத புதிராக தெரிந்தான். சந்தனா ஹரிஷின் சட்டையை பிடித்து இழுத்து, உனக்கு எங்கிருந்து அவ்வளவு பணம் வந்துச்சு? சந்தனா பேபி, அதை பத்தியெல்லாம் நீ ஒரே பண்ணிக்காத, நீ இந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். ஹரிஷ் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான். சந்தனாவும் அதற்கு மேல் அங்கு சீன் கிரியேட் செய்ய விரும்பவில்லை. இப்போது அவளுக்கு அங்கு நடந்ததை பற்றி என்ன நினைப்பது என்று கூட தெரியவில்லை. ஒரு நிமிடம் யோசித்த ஹரிஷ் சந்தனாவிடம் திரும்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு, நான் சீக்கிரமே வந்துடுவேன், அப்புறம் காரை பார்த்து பொறுமையா டிரைவ் பண்ணு என்றான் ஹரிஷ். சந்தனா தீபக்கையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சரி என்று தலையசைத்தாள். அவள் தன் அம்மாவுடன் அங்கிருந்து கிளம்பினாள். அனுராதா ஃபேமிலி வேறு வழியில்லாமல் தங்களுக்கான பில்லை கட்டிவிட்டு ஒவ்வொருவராக அங்கிருந்து கிளம்பினார்கள். கடைசியாக ஹரிஷும் தீபக்கும் தனியாக ஒரு காரில் ஏற தீபக் அந்த காரை டிரைவ் செய்தான். பாஸ், நீங்க லாஸ்ட் 2 years சென்னையில் தான் இருக்கீங்களா என்று தீபக் கேட்க, ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் ஆம் என்று தலையசைத்தவன், தீபக் நீ ரொம்ப வருஷமா இங்கேதான் இருக்கான்னு எனக்கு தெரியாது என்ற ஹரிஷ், சரி
இப்போ நீ என்னை எங்கே கடத்திட்டு போற என்று கேட்டான். ஒரு சர்ப்ரைஸான பிளேஸுக்கு, ஒரு சர்ப்ரைஸான ஆளை பார்க்க போகிறோம் என்றான் தீபக். அவன் யாரை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் முழித்தான் ஹரிஷ். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.